ஹலோ செல்லம்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம சேர்ந்து டெசிமல் நம்பர்ஸோட சூப்பர் சக்திகளை பத்தி பார்க்க போறோம். ரெடியா? வாங்க போலாம். இந்த டெசிமல் நம்பர்ஸ் பார்த்தாலே அந்த புள்ளிய எங்க வைக்கிறதுன்னு கொஞ்சம் பயமா இருக்கா? கொஞ்சம் டஃப்பா ஃபீல் ஆகுதா? எனக்கு புரியுது, பட் யூ நோ வாட், கவலையே வேண்டாம். ஃபர்ஸ்ட் சூப்பர் பவருக்கு போலாமா? நம்மளோட முதல் சக்தி டெசிமல் எடிஷன். இதோட முதல் சூப்பர் ரூல் என்னன்னு இப்ப பாப்போம். இத மட்டும் எப்பவுமே மறக்கவே கூடாது. இதுதான் நம்ம கோல்டன் ரூல். என்ன ரூல்? அந்த டெசிமல் பாயிண்ட் எப்பவுமே ஒரே லைன்ல இருக்கணும். தட்ஸ் இட். ரொம்ப சிம்பிள். வாங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 2.5 + 1.3. ஃபர்ஸ்டா 2.5 எழுதிக்கோங்க. இப்போ ரொம்ப முக்கியம், அதுக்கு கரெக்டா கீழே அந்த புள்ளிக்கு நேரா அந்த புள்ளிய வச்சு 1.3 எழுதுங்க. பெர்ஃபெக்ட். இப்போ கூட்டுங்க பார்க்கலாம். எஸ், சரியா சொன்னீங்க. தி ஆன்சர் இஸ் 3.8. பாத்தீங்களா, அந்த பாயிண்ட மட்டும் கரெக்டா லைன் அப் பண்ணுதோ ஆன்சர் எவ்வளோ ஈஸியா கிடைச்சிருச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் சூப்பர் பவரை சூப்பரா யூஸ் பண்ணிட்டோம். ரைட். அடுத்து என்ன? சப்ராக்ஷன். ஆனா உங்களுக்கு ஒரு சூப்பர் குட் நியூஸ் சொல்லவா? இதுக்கும் அதே சூப்பர் ரூல் தான் யூஸ் பண்ண போறோம். வாங்க ட்ரை பண்ணி பாப்போம். 5.6 - 2.3. திரும்பவும் நம்ம கோல்டன் ரூல் ஞாபகம் இருக்கும்ல? 5.6 எழுதிட்டு அந்த புள்ளிக்கு நேரா அந்த புள்ளிய வச்சு கீழே 2.3 எழுதுங்க. ஓகே, இப்போ சப்ட்ராக்ட் பண்ணுங்க. எக்ஸலண்ட். 3.3. அதே கோல்டன் ரூல் வச்சு இப்போ நம்ம சப்ட்ராக்ஷன்லயும் வின் பண்ணிட்டோம். நீங்க கலக்குறீங்க. அடுத்து மல்டிப்ளிகேஷன். ரெடியா? பார்க்கலாமா? இந்த மேஜிக்கோட முதல் ஸ்டெப் என்ன தெரியுமா? சும்மா அந்த டெசிமல் பாயிண்ட் அண்ட இருக்கிறதையே மறந்துருங்க. அது அங்க இல்லவே இல்லாத மாதிரி நினைச்சுக்கோங்க. ஓகே? ஃபார் எக்ஸாம்பிள் 1.2 × 3. இப்போ அந்த பாயிண்ட மறந்துருங்க. அப்போ என்ன நம்பர் இருக்கு? 12. ஸோ 12 × 3 என்ன? 36. ஈஸி. இப்போ திரும்ப கொஸ்டினுக்கு போங்க. 1.2ல பாயிண்ட்க்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கு? ஒரே ஒரு நம்பர் தான். அப்போ நம்ம ஆன்சர்லயும் ஒரே ஒரு நம்பருக்கு முன்னாடி அந்த பாயிண்ட வச்சிரணும். ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் 3.6. டடா! பாத்தீங்களா நம்ம மேஜிக்கா? ஃபர்ஸ்ட் அந்த புள்ளிய மறந்தோம், மல்டிப்ளை பண்ணோம், அப்புறம் திரும்ப கரெக்டா வச்சிட்டோம். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது டிவிஷன். அது உங்களுக்கு இன்னொரு குட் நியூஸ். இதுவும் நம்ம மல்டிப்ளிகேஷன் மேஜிக் ட்ரிக் மாதிரி தான். அதே கவுண்டிங் ட்ரிக் தான் இங்கேயும் யூஸ் பண்ண போறோம். ஓகே, எக்ஸாம்பிள் 1.25 டிவைடட் பை 5. என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட மறந்துருங்க. அப்போ 125 டிவைடட் பை 5 என்ன வரும்? 25. கரெக்ட். இப்போ திரும்ப கொஸ்டினை பாருங்க. 1.25ல பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கு? 1, 2. 2 நம்பர்ஸ். ஸோ நம்ம ஆன்சர்லையும் 2 நம்பருக்கு முன்னாடி அந்த பாயிண்ட் வைக்கணும். அப்போ தி ஆன்சர் இஸ் 0.25. அண்ட் தட்ஸ் இட். நீங்க இப்போ அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் 4 ஆபரேஷன்ஸும் கத்துக்கிட்டீங்க. செம்மையா பண்றீங்க. ஓகே, வாங்க குவிக்கா ஒரு சூப்பர் ரீகேப் பார்த்துடலாமா? நம்ம கத்துக்கிட்ட எல்லா சூப்பர் பவர்ஸையும் ஒரே இடத்துல பார்த்தா எப்பவுமே மறக்காது, ரைட்? எடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷனுக்கு புள்ளிய நேரா வைக்கணும். என்ன பண்ணணும்? லைன் அப் த டாட்ஸ். கரெக்டா? மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனுக்கு எத்தனை புள்ளி இருக்குன்னு எண்ணி வைக்கணும். என்ன பண்ணணும்? கவுண்ட் த ஸ்பாட்ஸ். இவ்வளவுதான் விஷயம். பாத்தீங்களா? இவ்ளோதான். இப்போ நீங்க ஆஃபிஷியலா ஒரு டெசிமல் மாஸ்டர். உங்களோட எல்லா டெசிமல் சூப்பர் பவர்ஸும் உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களோட அடுத்த மேத் அட்வென்ச்சருக்கு நீங்க ரெடியா? கீப் ப்ராக்டிசிங். நீங்க எல்லாரும் சூப்பர் ஸ்டார்ஸ். பை பாய்.